புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக ஆட்டோ டிரைவரை ஓட விரட்டி வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகரை சார்ந்தவர் லூர்துராஜ், வயது 34, ஆட்டோ டிரைவர். இவருக்கு தேவி என்ற மனைவியும் 3 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இந்நிலையில் லூர்துராஜ் காலை 6 மணியளவில் திருவள்ளுவர் சாலை ராஜநகர் பகுதியில் விற்பனைக்கு உள்ள ஒரு ஆட்டோவை பார்ப்பதற்காக தனது பைக்கில் சென்றுள்ளார். அப்போது பின்தொடர்ந்து வந்த 2 பேர் லூர்துராஜை மடக்கி தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டியுள்ளனர். உடனடியாக லூர்துராஜ் அவர்களிடமிருந்து தப்பி ஓடினார். இருப்பினும் தொடர்ந்து விரட்டி சென்று லூர்துராஜை தலை, கழுத்து உள்ளிட்ட 8 இடங்களில் வெட்டியுள்ளனர். இதில் லூர்துராஜ் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததால் அவர் இறந்து விட்டதாக நினைத்து அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர்கள் கோவிந்தராஜ், அருள் உள்ளிட்ட போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த லூர்துராஜை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக பெரியார் நகரை சார்ந்த பிரபல ரவுடி மற்றும் அவரது கூட்டாளி ஆகியோர் லூர்துராஜை வெட்டி கொலை செய்ய முயன்றதும் தெரியவந்தது. தப்பி ஓடி இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அருகே உள்ள மதுபான விடுதிகளை அகற்ற வேண்டும். ரெஸ்டோ பாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் காங்கிரஸ் கட்சியினர் அளித்தனர். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். இதில் சுற்றுலாவை மேம்படுத்துவதாக நினைத்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிக அளவில் மதுவுடன் நடனம் ஆடும் பார்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும், இதனால் வார இறுதி நாட்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து புதுச்சேரி வரும் சுற்றுலாவினர் காலை 5 மணி வரை குடித்துவிட்டு நடனம் ஆடுவது புதுச்சேரியின் கலாச்சாரத்தை கெடுக்கும் விதமாக உள்ளதாகவும், இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விதிக்கப்பட்ட நேரம் தாண்டி இயங்கும் ரெஸ்டோ பார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதியின் அருகே உள்ள ரெஸ்டோ பார்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரெஸ்டோ பாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் புதுச்சேரி போலீசாரின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாததால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக செயல்படுவார் என்று நம்புகிறோம். அப்படி அவர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் 8 கோடி பேர் சர்க்கரை நோயாலும் 22% பேர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கவலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் சார்பில் டாக்டர் ப்ளூ இந்தியா ஃபவுண்டேஷன் தொடக்க விழா, இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகியவை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இயக்கத்தினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், உணவு முறை மாற்றத்தால் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம், இருதய நோய் போன்றவை உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். 142 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் மட்டும் சுமார் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 22% மேற்பட்டவர்கள் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நகர பகுதிகளில் வாழும் மக்களிடம் உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தவறான உணவு பழக்கம், அதிகமாக உப்பு, சர்க்கரை எடுத்துக்கொள்வது, மன அழுத்தம், தூக்க குறைபாடு போன்றவைகள்தான் என்றும் சுட்டிக்காட்டிய துணைநிலை ஆளுநர், சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்தவும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் டாக்டர் ப்ளூ இந்தியா ஃபவுண்டேஷன் செயல்படுவதாகவும் மகிழ்ச்சியை குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் பொறுப்பை பிரதமர் மோடி இளைஞர்கள் இடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். நாடு வளர வேண்டுமென்றால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ள இளைஞர்களால் தான் அது முடியும் என்று குறிப்பிட்ட ஆளுநர் கைலாசநாதன்,
2025ற்குள் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற இலக்கை அரசு ஏற்படுத்தி வருகிறது. நமது வாழ்க்கை முறைகள் சிறிய மாற்றங்களை செய்தால் பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநரின் துணைவியார் பீனா கைலாஷ், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக முதல்வரை அங்கிள் என கூறியதை திமுகவினர் எப்படி பொறுத்து கொண்டுள்ளனர் என்று பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். காரைக்கால் பாஜக மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமலிங்கம், விஜயால் புதுச்சேரிக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. அவர் நடத்தியது அரசியல் மாநாடு அல்ல, ரசிகர்களின் மாநாடு என்று குறிப்பிட்டார். எம்ஜிஆர், விஜயகாந்த் கொள்கைகளை பின்பற்ற அவர்களது கட்சிகள் இருக்கும்போது விஜய் ஏன் அவர்கள் கொள்கையை கூற வேண்டும்? விஜய்க்கு என எந்த ஒரு கொள்கையும் இருப்பதாக தெரியவில்லை. சினிமாவில் பணம் சேர்த்து விட்டோம், இனி அரசியலுக்கு வருவோம் என அவர் வந்துள்ளார். பாஜகவை எதிரி என சொல்வதற்கு அவருக்கு அருகதையே இல்லை. அந்த அளவிற்கு அவருக்கு கொள்கை அறிவு இல்லை. கோமாளித்தனமான அறிக்கையை விஜய் கொடுத்துள்ளார். சினிமா டயலாக் போல தமிழக முதல்வரை அங்கிள் என கூறியுள்ளார். இதை எப்படி திமுகவினர் பொறுத்து கொண்டுள்ளனர்? புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புத்திசாலி. விஜயுடன் பேசுவதால் மட்டும் அவர் அரசியல் கூட்டணி வைத்துக் கொள்வார் என்று கூற முடியாது. விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது. அவருக்கு எத்தனை சதவீத ஓட்டுகள் என்பது வரும் தேர்தலில்தான் தெரியும். அவருடன் நட்பு ரீதியாக பேசுவாரே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் ரங்கசாமி மீண்டும் கொண்டு வருவார் என்றார். பொதுமக்கள் தவறவிட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மொபைல் போன்களை போலீசார் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் அடிப்படையில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் போலீசார் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் புகார்களை கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட 15 மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் மதிப்பு 3 லட்சம் ரூபாய் ஆகும். நிகழ்ச்சியில் இணைய வழி மோசடியினர் பயன்படுத்தும் யுக்திகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான எல்ப்ரஸ் மலையேறி சாதனை புரிந்த புதுச்சேரி திரும்பிய மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யாவிற்கு சமூக அமைப்புகள் சார்பில் மேலத்தாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான எல்ப்ரஸ் மலை உள்ளிட்ட உயர்ந்த 3 மலைகளை ஏறி சாதனை படைத்த புதுவையை சார்ந்த மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யா சாதனை படைத்து புதுச்சேரிக்கு திரும்பினார். அவருக்கு புதிய பேருந்து நிலையத்தில் முப்பெரும் சமூக அமைப்புகள் சார்பில் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சமூக அமைப்பினர் செல்வி திவ்யாவை மலர் தூவி வரவேற்றதுடன் மேலத்தாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் செல்வி திவ்யா கேக் வெட்டி தனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை கலைக்குழு தலைவி எலிசபெத் ராணி உள்ளிட்ட ஆட்டோ ஓட்டுநர்களும் திரளாக பங்கேற்று சாதனை வீராங்கனையை வரவேற்றனர். தொடர்ந்து மேலத்தாளத்துடன் அவர் பேருந்து நிலையத்திலிருந்து வீடு வரை அழைத்து செல்லப்பட்டார். அன்னை எஜுகேஷனல் அகாடமி சார்பில் புதுவையில் நடைபெறவுள்ள துணை தாசில்தார் தேர்விற்கான மாதிரி தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரம் பகுதியில் இயங்கி வரும் அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் அரசு வேலைக்கான பயிற்சி வகுப்புகள் கடந்த 11 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சண்முகாபுரத்தில் இயங்கி வரும் அன்னை எஜுகேஷனல் அகாடமி சார்பில் புதுவையில் நடைபெறவுள்ள துணை தாசில்தார் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் போட்டியாளர்களுக்கு மாதிரி தேர்வு கதிர்காமம் கேஎஸ்பி மேல்நிலைப் பள்ளிகள் காலை 9 மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை 2 தாள்களுக்கு மாதிரி தேர்வு நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்று தேர்வு எழுதினர். தேர்விற்கான கேள்வித்தாள் தொகுப்புகளை அன்னை எஜுகேஷன் அகாடமி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்த தேர்விற்கான அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளையும் கேஎஸ்பி மேல்நிலைப்பள்ளி நிர்வாகம் மற்றும் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் செய்து கொடுத்தனர்.
மேலும் போலீஸ் கான்ஸ்டபிள், காவல்துறை உதவி ஆய்வாளர், LDC, UDC போன்ற பல்வேறு அரசு பணி தேர்விற்காக அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து காரணிகள் மற்றும் பிசியோதெரபி உபகரணம் வழங்கி அதன் செய்முறை பயிற்சியும் இலவசமாக வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் 44 திட்ட அலுவலகங்கள் மூலமாக 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் செய்து வரும் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் சேவை செய்து வருகிறது. அதன்படி கடலூர் மாவட்டம் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து காரணிகள் மற்றும் பிசியோதெரபி உபகரணம் வழங்கி அதன் செய்முறை பயிற்சியும் வழங்கப்பட்டது. இதில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கு கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை குழந்தைகள் துறை தலைவர் டாக்டர் ராமநாதன் தலைமை தாங்கினார். இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ் ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கினர். இதில் அலுவலக உதவியாளர்கள் அவினாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகளாவிய கடல்சார் பாரம்பரியத்தை கொண்டாடும் சர்வதேச கலங்கரை விளக்கம் மற்றும் லைட் ஷிப் வார இறுதி நிகழ்வு புதுச்சேரி கலங்கரை விளக்கத்தில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இந்திய அரசின் தகவல் தொடர்பு அமைச்சகம், துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் சிவில் பாதுகாப்பு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு அமெச்சூர் ரேடியோ ஆபரேட்டர்கள் மற்றும் ஆர்வலர்களின் பங்கேற்பை பெற்றது. இது உலகளாவிய தொடர்புகளை வளர்ப்பதுடன் கலங்கரை விளக்கங்களின் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டியது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அரசு செயலர் கேசவன், போக்குவரத்து SP நித்யா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் போது டாக்டர் மணிகண்டன், ராஜகோபால், சுவாமி, டாக்டர் மோகனராஜன், புவனேஸ்வரன் மற்றும் ஜெயகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமெச்சூர் ரேடியோ ஆபரேட்டர்களின் ஏற்பாட்டுக்குழு உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலங்கரை விளக்கங்கள் மற்றும் லைட் ஷிப்புகளுடன் தொடர்பு கொண்டது. பங்கேற்பாளர்களுக்கு ரேடியோ தகவல் தொடர்பின் நேரடி செயல்விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆபரேட்டர்கள் வெவ்வேறு நாடுகளில் உள்ள தங்கள் சகாக்களுடன் செய்திகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொண்டனர். இது இந்த தனித்துவமான பொழுதுபோக்கின் சக்தியையும் வரம்பையும் வெளிப்படுத்தியது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதி குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். தேசிய அளவில் சிலம்பம் போட்டி சென்னையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் பவனீஷ் 2ஆம் இடத்தை பிடித்தார். இவர் தமிழர் பாரம்பரிய வீர விளையாட்டு பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்து வருகிறார். கடந்த மாதம் மாநில அளவில் வேலூரில் நடந்த சிலம்பம் போட்டிகள் முதல் பரிசு பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. சாதனை மாணவரை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனதியாகு பாராட்டினார். மேலும் பயிற்சியாளர், பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்தினர். புதுச்சேரி ஏனாம் பிராந்திய நடுக்கடலில் அமைக்கப்பட்ட எரிவாயு குழாயில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாங்க்ரோவ் காடுகள் எரிந்து சாம்பலானது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தின் அருகே வங்கக்கடலில் எரிவாயு குழாய் ONGC நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஏனாம் தீவு 3 அருகே கடலில் செல்லும் எரிவாயு குழாயில் திடீர் கசிவால் நடுக்கடலில் தீ விபத்து கடந்த 20ஆம் தேதி ஏற்பட்டது. இதன் காரணமாக எரிவாயு குழாய் தீப்பற்றி எரிய துவங்கியது. கடலில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை பார்த்த அந்த பகுதி பொதுமக்கள், மீனவர்கள் ஆகியோர் கடும் அதிர்ச்சியடைந்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர்.
தீ விபத்து பற்றி தகவல் அறிந்து அங்கு வந்து சேர்ந்த எண்ணெய் நிறுவன அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் எரிவாயு சப்ளை நிறுத்தி தீ விபத்தை தடுத்து நிறுத்தினார்கள். கடலில் எரிவாயு சப்ளை குழாயில் ஏற்பட்ட எரிவாயு கசிவிற்கான காரணம் பற்றி விசாரணை நடைபெற்றது. மேலும் தீ அருகே உள்ள தீவினை பாதித்ததா என்பது புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அதிகாரிகளுடன் படகில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தீவு 3இல் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாங்குரோவ் காடு எரிந்து சாம்பலாக இருப்பதும் கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசிற்கும் ONGC நிறுவனத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் கீழ ஒடுதுறை புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மின் அலங்கார தேர்பவனிகள் திரளான பங்கு மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கீழ் ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் MGR அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பதும் இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். இவ்வாலயத்தில் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திருவிழா சிறப்பு கூட்டு திருப்பலியை தலைமை பங்குத்தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சுவாமிநாதன் செல்வம் ஆகியோர் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோணியர் சுரூபம் வைக்கப்பட்டு பங்குத்தந்தையால் திருத்தேர் மந்திரிக்கப்பட்டு மின்விளக்கு அலங்கார தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. இந்த தேர்பவனிகள் 2 கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் முத்தாலம்மன் ஆலய திருவிழாவிற்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவிலிருந்து 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் வன்னியர் வீதியில் உள்ள முத்தாலம்மன் ஆலயத்தில் கடந்த ஒரு வாரமாக திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் முத்து பல்லாக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் முத்தாலம்மன் கோவிலுக்கு நன்கொடையாக சுமார் 1 லட்சம் ரூபாயை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில வல்லுநர் பிரிவு தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் வன்னியர் வீதி முத்தாலம்மன் கோவில் பஞ்சாயத்து நிர்வாகி பன்னீர் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் பாஜக நிர்வாகிகள் சாய் சுதாகர், ஸ்ரீனிவாச பெருமாள், பிரகாஷ், சந்தோஷ், செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக வருகை புரிந்த பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை மற்றும் மேலதாளங்கள் வழங்க வரவேற்பும் அளிக்கப்பட்டது. பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு முதல்வர் ரங்கசாமி 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கினார். பாகூர் தொகுதி குருவிநத்தம் தெற்கு வீதியை சார்ந்த ராஜதுரை வயது 32 எலக்ட்ரீஷியன். இவருக்கு சாந்தி பிரியா என்ற மனைவியும் மகளும் உள்ளனர். ராஜதுரை கடந்த மார்ச் மாதம் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கணவனை இழந்த நிலையில் தனது குழந்தையுடன் ஏழ்மையில் வசித்து வரும் சாந்தி பிரியா தனக்கு நிவாரண உதவி வழங்கி உதவி செய்திருமாறு முதல்வரிடம் கோரிக்கை விடுத்தார். இதன் அடிப்படையில் முதல்வர் ரங்கசாமி தனது நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சாந்தி பிரியாவிடம் வழங்கினார். துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் உடனிருந்தனர்.